உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு பாவம், அந்த ஒரு மீறுதல், அந்த சத்ரு உங்களை ஜெயிக்க பண்ற அந்த ஒரு விஷயம் சில நேரத்தில் வந்து நீங்க யாருக்குமே பயனுள்ள பாத்திரமாய் அல்ல, பயனற்ற பாத்திரமா உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால நம்ம மேற்கொள்ள வேண்டியது பலதுன்றதை விட சத்ரு உங்களை எதுல ரொம்ப மேற்கொள்றானோ, எந்த விஷயத்துல ரொம்ப அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போறானோ, உங்க கான்சன்ட்ரேஷன் முழுக்க எதுல இருக்கணும்னா, இந்த காரியத்துல நான் ஒரு பெரிய ஜெயத்தை நான் பார்க்கணும், இந்த காரியத்துல நான் ஜெயத்தை எடுக்கணும், இதுல நான் விழுந்துடக்கூடாது. நான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அந்த 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 ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவன் ஸ்கிப் பண்ணாததுனால, அதுல இந்த ஒன்றை மட்டும் நம்ம விட்டுருவோம் அப்படின்னு அவன் நினைக்காததுனால, அந்த ஒரே ஒரு விஷயத்திற்கு அவன் அடிமையானதுனால அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த நஷ்டங்களை குறித்து உங்களோட பேசி, இன்னைக்கு விட முடியாம இருக்கிற கட்டுகள், பல வருடங்களாக உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த அந்த ஒரு காரியத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை கொடுப்பாருன்னு நான் நம்ம வேதத்தை எல்லாரும் திறந்து அந்த வேத பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நம்ம சேர்த்து எல்லாருமே சத்தமா வாசிக்க போறோம். ரெடியா? 399வது பக்கத்தில் இருக்கிறது, 399 வாசிக்கலாம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பெயர் கொண்ட சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். தாமார் தன் சகோதரனாகிய அம்னோன் படுத்து கொண்டிருக்கிற வீட்டிற்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன் எல்லாரையும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள். அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையிலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரங்களை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தன் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனாள். அவன் சாப்பிடும்படிக்கு அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னோட சயனி என்றான். அதற்கு அவன், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலில் இப்படி செய்யத்தகாதது, இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் என் வெட்கத்தோடே எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதிகட்ட ஒருவனைப் போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவுடனே பேசு, அவன் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டாள் என்றான். அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடு சயானித்து அவளை கற்பழித்தான். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோட சொன்னான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற அந்த அநியாயம் கொடுமையாய் இருக்கிறது என்றான். ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் சேவகரை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு. அப்படியே அவளிடத்தில் சேவிக்கிறவர்கள் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினார்கள். அவள் பலவர்ணமான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தாள். ராஜகுமாரத்தியாகிய கன்னிகைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள். நன்றாய் கவனிங்க. இந்த இடத்துல இந்த சம்பவம் வந்து இதற்கு முன்பாக நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தாவீதிற்கு ஒரு மகன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த மகனுடைய சம்பவத்தை குறித்து தான் இங்கே நம்ம வந்து தெளிவாக வாசிக்கிறோம். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். இந்த விஷயத்தில் இந்த ராஜகுமாரனாகிய இவன், வேதம் சொல்லுது, ஒரே ஒரு காரியம், ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு ப்ராப்ளம், அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த சரீரத்திலே இருக்கிற அந்த டெம்ப்டேஷன்ஸ், அந்த சரீரத்திலே இருக்கிற அந்த உணர்வுகளை அவன் சரியான விதத்துல கையாளாததுனால, இல்லைன்னா சரியான விதத்துல அந்த காரியத்தை செய்யாததுனால அவனுக்கு வந்த விளைவுகளை குறித்து அந்த ஒரு காரியம், மற்ற எல்லா காரியத்திலையும் அவன் தப்பானவன் அப்படின்னு சொல்லல, ஆனா அந்த ஒரு பாவம், அந்த ஒரு தவறு அவனை எங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்றத ஒரு வாலிபர்கள் வந்து கண்டிப்பா நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு தவறு, ஒரு பிரச்சனை, ஒரு அடக்க முடியாத பாவம், ஒரு இச்சையான ஒரு எண்ணம், ஒரு பார்வை, இல்லைன்றால் ஒரு ஆண்டவருக்கு சித்தம் இல்லாம ஒருத்தரை கல்யாணம் பண்றதா இருக்கலாம், அந்த ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில வந்து
உங்களை பல கோணத்துல பல இடங்களில் உங்களை கொண்டு போய் விட்டுரும். நம்பர் 1, முதலாவதாக வேதம் அவனை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் ராஜகுமாரன் அப்படின்னு அறிமுகப்படுத்துது. அவன் யாராமா? ராஜகுமாரன். அப்படின்னா அவங்க தகப்பனார் வந்து, அவங்க அப்பா வந்து ராஜா. அவங்க அப்பா சாதாரணமான ராஜா இல்ல, தாவீது ராஜா. அவன் வந்து மிகப்பெரிய ராஜா. அவனுடைய பிள்ளை தான் இந்த அம்னோன். அவன் ராஜாவுடைய பையன். ஆனா இவன் ஃபர்ஸ்ட் தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுடைய அடிமைத்தனம், அந்த ஒரே ஒரு பாவம் எதை மறக்க செஞ்சிச்சுன்னா, தன்னுடைய ஸ்தானம் என்ன அப்படின்றத வந்து அவனை மறக்க பண்ணிருச்சு. தான் யார் என்கிறதை அவன் மறந்தான். உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு, அந்த ஒரு பாவம் சில நேரத்துல உங்களை எங்க கொண்டு போய் ஃபர்ஸ்ட் விடும் அப்படின்னா, நீங்க யார் அப்படின்றத மறக்க பண்ணும். நீங்க எப்பேற்பட்ட ஆள், உங்களுடைய பின்னணி என்ன, உங்க குடும்பம் என்ன, நீங்க எவ்வளவு முக்கியமான ஒரு நபர், உங்க ஸ்தானம் என்ன, கர்த்தர் உங்களை எதற்காக இந்த உலகத்துல கர்த்தர் உருவாக்கினார், அந்த ஸ்தானத்தை மறக்க பண்ணும். நிறைய பேர் வந்து இந்த அந்த ஒரு தப்புனால பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய ஸ்தானத்தை வந்து இழந்துடுறாங்க. ஒரு பாஸ்டர் சொல்லும் போது ரொம்ப அழகா ஒருத்தர் சொன்னாரு. அவர் வந்து சர்ச்சில் ஒரு பாஸ்டருடைய பையன். அப்போ அவர் வந்து ஒரு நாள் காலேஜ்ல இருந்து ஒரு பொண்ணை வந்து பின்னாடி பைக்ல ஏத்திட்டு அவர் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அவர் டிராவல் பண்ணி முடிச்ச உடனே அவருடைய வீட்டில் இருக்கிற அவரை பார்த்தவங்க, சர்ச்சில் இருக்கவங்க பார்த்தவங்க ஒருத்தவங்க வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொன்னாங்களா, இந்த மாதிரி உங்க பையன் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு பைக்ல சுத்திட்டு இருக்கிறத நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க அப்பா வந்து அவனை கூப்பிட்டாராமா. அவன் அப்பா வந்து கூப்பிட்டு அவன்கிட்ட வேற எதையுமே கேட்கலையாமா, அவனை திட்டலையாமா, அவரை வேற எதுவுமே சொல்லல. ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டாராமா. என்ன வார்த்தை கேட்டாராமா? எப்பா, அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நீ பின்னாடி உட்கார வச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நீ சுத்தும் போது உங்க அப்பாவும் அம்மாவும் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாராம். ரெண்டாவது வார்த்தை, சர்ச்சில் இருக்கிற விசுவாச மக்கள் உனக்கு உன்னுடைய கண்ணுக்கு தெரியலையா? அந்த ஒரே ஒரு வார்த்தை வந்து அந்த மகனுடைய இருதயத்துல ரொம்ப குத்தப்பட்டு, சே நம்ம ஸ்தானம் என்ன, நம்ம ஒரு ஊழியக்காரனுடைய பையன், நம்ம சர்ச்சில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, இந்த ஆயிரக்கணக்கான பேரும் நம்மை ஒரு வித்தியாசமான விதத்துல பாக்குறாங்க, நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து ஒப்பு கொடுத்து, நான் இனி அப்படி செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு பொருத்தனை எடுத்த நபர் வந்து அவரை ஆண்டவர் மேன்மைப்படுத்துற வரைக்கும் திரும்ப அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு கெத்தை வச்சிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த ஜெபத்துல இருக்கிற, இந்த வாலிபர் கூட்டத்தில் இருக்கிற நீங்க வந்து பெரிய பெரிய ஸ்தானங்களில் ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கலாம். இங்க இருக்கிறவங்க 1000 பேருக்கு அதிகாரிகளாய் மாறலாம், 100 பேருக்கு தலைவர்களாய் மாறலாம். ஆண்டவர் பெரிய பெரிய மேடைகள்ல உங்களை கொண்டு போய் நிக்க வைக்கலாம். உங்க பாடல்கள் மூலமாய் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படலாம். உங்க வார்த்தைகள் மூலமாய் நீங்கள் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படலாம். ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்ன மறந்துடக்கூடாது, நீங்க ஒரு ஸ்பெஷல் என்கிறத நீங்க எப்பவுமே மறந்துடக்கூடாது. நான் ஒரு ஸ்பெஷலான ஆள், நான் ஒரு கனத்துக்குரிய ஆள், நான் ஒரு நீங்க வந்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், மற்ற தலைவர்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து யாராவது ஒருத்தர் பேட்டி எடுக்க வர்றாங்கன்னு வைங்களேன், அந்த பேட்டி எடுக்க வரும்போது வந்து அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்றை குறிச்சு கேட்பாங்க பாருங்களேன், இந்த ஆட்கள் எல்லாம் அந்த டிவிக்காரங்க, உடனே அவங்க ஒரே வார்த்தையில முடிச்சுடுவாங்க, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான்ப்பா, முடிச்சுக்கப்பா, வேணாப்பா, நான் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு விரும்பலப்பா, நான் எதுவும் ஓகே, அதை குறிச்சு பேசின உடனே அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அப்படி அந்த ஸ்தானத்தை அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில பெரிய இழப்பை நீங்க சந்திக்க முடியும். நீங்க வந்து இந்த ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியட்ல வந்து அவருடைய கட்சியில இருந்த ஒரு நபர் வந்து வெளியே பேட்டி கொடுக்கும்போது தெரியாத்தனமா அந்த ரங்கராஜ் பாண்டே அப்படின்ற ஒருத்தர்கிட்ட வந்து தெரியாத்தனமா ஒரு வார்த்தையை சொல்லிடுவார். அவங்களுடைய கட்சியை குறித்து, அம்மாவை குறித்து ஒரு வார்த்தையை வந்து டக்குன்னு சொல்லிடுவார். அப்படின்னா அவர் வந்து பெருமைக்காக சொல்லுவார், எங்க அம்மா வந்து அவ்வளோ உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனா அந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு திரும்ப 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 ரிவைண்ட் பண்ணி போட்டு அவரை கட்சியிலிருந்தே தூக்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. கட்சியிலிருந்தே தூக்கிட்டாங்க. என்ன நீ உன்கிட்ட யார் சொன்னா, அப்படி நீ என்ன குறிச்சு பெருமையா பேசுறதுக்கு எதுக்கு நீ பேசணும், உன்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்டு கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எப்பா உனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குப்பா, அந்த ஸ்தானத்தை வந்து நீ இழந்துடக்கூடாது. கவனிங்க, நீங்க செய்கிற அந்த ஒரு தவறு உங்களை ஏதோ ஒன்று அடிமைப்படுத்துது பாருங்களேன். நீங்க ஒண்ணுக்கு அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த அடிமைத்தனம் உங்க ஸ்தானத்தை மறக்க பண்ணிடும். நீங்க யாருன்றத மறக்க பண்ணிடும். நான் யாருன்றத மறந்துட்டேன் அப்படின்னா
நிச்சயமா சொல்றேன், நான் எல்லாத்தையுமே இழந்துருவேன். இப்போ இந்த பலிபீடத்துல, இந்த சர்ச்சில் நான் பாஸ்டரா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் கொடுத்த கிருபை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, என் ஸ்தானத்தை பற்றி எனக்கு தெரியும், என் ஸ்தானம் என்னன்னு தெரியும். ஆனா என் ஸ்தானத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னா இந்த சர்ச்சையும் இழந்துருவேன், இந்த ஜனங்களையும் இழந்துருவேன். ஸ்தானத்தை இழந்தா யாரை வேணாலும் திட்டுவேன், யாரை வேணாலும் கெட்ட வார்த்தையில பேசலாம், எங்க வேணாலும் நான் பிரச்சனைக்கு போகலாம். சோ இன்று வரைக்கும் இந்த ஊழியத்துல நிற்கிறதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, எப்போ நான் பயத்தோட நான் நிக்கிறேன், ஐயோ கர்த்தர் நமக்கு கொடுத்த ஸ்தானம் ரொம்ப பெருசுப்பா, நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்தானம் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும், நம்ம நிறைய பேருக்கு முன்மாதிரியாக இருக்கணும், நம்ம முன்மாதிரியான வாழ்க்கை வாழணும், நம்ம பேச்சில் கவனமாக இருக்கணும், நடக்கையில் கவனமாக இருக்கணும், பார்வையில் கவனமாக இருக்கணும், நம்ம எந்த வார்த்தையும் சொல்லிடக்கூடாது. அப்படியே ஏன்னா என்னுடைய பொசிஷன் அந்த மாதிரி. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் உங்களை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, அந்த ஸ்தானத்தை உங்களுடைய அடிமைத்தனம் மறக்க பண்ணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுங்க. நீ சில நேரத்தில் வந்து அந்த அந்த ஒரு அடிமைத்தனம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவை தூக்கி அப்படியே வீசிடுவாங்க, அப்பாவை தூக்கி அப்படியே வீசிடுவாங்க, பாஸ்டரை தூக்கி அப்படியே வீசிடுவாங்க, எல்லாரையும் அப்படியே தூக்கி வீசிடுவாங்க. அந்த அந்த பேட் வாசிச்சிருக்காங்கன்னு வைங்களேன் சர்ச்சில், அந்த பேடை தூக்கி வீசிடுவாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. கீபோர்டு வாசி தூக்கி போடு, பாட்டு கொயரில் நிற்கிறேன், தூக்கி வீசிடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்தானத்தினுடைய அருமை அவங்களுக்கு தெரியல. யாரையுமே இங்க இருக்கிற யாராவது ஒருத்தரை கர்த்தர் ஒரு பொசிஷன்ல கொண்டு போய் வச்சிருக்கிறார் அப்படின்னா நல்லா நினைச்சுக்குங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொசிஷன் வந்து தானா வந்ததில்லை. ஆண்டவரே உங்க மேல கிருபையை வச்சுதான் அதை கொடுத்திருக்கிறாரு. அதை இழந்துட்டீங்கன்னா திரும்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க ஸ்தானத்தை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த ஸ்தானத்தில் நீங்க நினைக்கலாம், அந்த ஸ்தானத்தை விட பெரிய ஸ்தானம் எனக்கு கிடைக்கும், எனக்கு பெருசா கிடைக்கும். இல்ல 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 இல்ல, நீங்க நினைக்காதீங்க. ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஸ்தானத்தை, ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அதை பாதுகாத்து பாதுகாத்து அடுத்த லெவலுக்கு நீங்க போகணுமே தவிர இருக்கிறத அசால்ட்டா தூக்கி போட்டுட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, ஏசா வந்து வெளியில இருந்து களைச்சு போய் வர்றான். களைச்சு போய் வரும்போது அவனுக்கு ரொம்ப பசி எடுக்குது. பசி எடுக்கும்போது யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த கூழு சமைச்சிட்டு இருக்கிறான். அவன் வந்த உடனே கேட்குறான், எப்பா எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு. அவன் நீ உனக்கு நான் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, உனக்கு கொடுத்தா நீ என்ன கொடுப்பப்பா, என்ன கிடைக்கும் உனக்கு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். உடனே உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தரியா அப்படின்னு கேட்குறான். வேதம் சொல்லுது, ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணாராமா, அலட்சியம் பண்ணாராமா. உடனே அவன் சொல்றான், எனக்கு எதுக்கு, நான் பசினால செத்து போறதை விட இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்ச நேரம் பசியை அடக்க முடியாம அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வந்து வேதம் சொல்லுது யாக்கோபனுடைய கையில விட்டு போட்டான். ஆனா சாகர வரைக்கும் ஏசாவுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் கிடைச்சாலும் எந்த ஆசீர்வாதம் கிடைக்கல சொல்லுங்க. சேஷ்ட புத்திர பாகம் அப்பாவுடைய ஆசீர்வாதத்துல 2 மடங்கு அவனுக்கு தான் கிடைக்கணும், ஆனா அவனுக்கு கிடைக்கவே இல்லை. சோ இன்றைக்கு இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீங்க ஒரு நபருக்கு அடிமையா இருக்கலாம், ஒரு பொருளுக்கு அடிமையா இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு நீங்க அடிமையா இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு அடிமையா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க அதற்கு தொடர்ந்து அடிமையா இருப்பீர்களே ஆனால் உன்னுடைய ஸ்தானத்தை கர்த்தர் உனக்கென்று கொடுத்திருக்கிற அந்த மிகப்பெரிய அந்த புகழ்ச்சியான அந்த ஸ்தானத்தை உன்னை விட்டு எடுக்க பண்ணிவிடும். ரொம்ப ஜாக்கிரதை. அதை குறிச்ச அக்கறை உங்களை விட்டு போயிடும், அதை குறிச்ச தாக்கம் உங்களை விட்டு போயிடும். நீங்க அதை பெருசா நினைக்க மாட்டீங்க. அது பெருசா நினைக்கல அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கே யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அடிமையாயிராதீங்க, அடிமையாயிராதீங்க, எதுக்குமே அடிமையாயிராதீங்க. அடிமையாயிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை நிற்க வைக்க வேண்டிய இடத்துல நீங்க நிறைய பேர் நிற்கவே மாட்டீங்க, நிறைய பேர் நிற்க மாட்டீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். எப்பவுமே ஆண்டவர் வந்து உயர்த்துறதுக்கும் நீங்களா உயர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கவனிங்க, ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது நிறைய நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருடைய உயர்வை பொறுத்த அளவில் ஆரம்பம் நம்மளை பார்க்கும்போது அற்பமா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு ஆளுக்கு, ஃபர்ஸ்ட் யாருமே இல்லாம நம்மளை தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, என்கரேஜ் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய உயர்வு அப்படிதான் வரும். அப்படியே உயர்த்தி கடைசியில பாத்தீங்க அப்படின்னா நம்மளை எட்டாத உயரத்துல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஸ்தானம். நான் சொல்றேன், ஆண்டவர் ஏதோ ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்தானம் வந்து பெருசா தெரியாம இருக்கலாம்.
உங்களுக்கு அது பெருசா தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு பெருசா, எனக்கு பெருசா தெரியல. அது என்ன பெருசா, சின்ன விஷயம் தான். சின்ன ஒரு 100 பேருக்கு இல்லைன்னா 50 பேருக்கு, 2 பேருக்கு, 3 பேருக்குன்னு நீங்க கணக்கு போடலாம். இல்ல அந்த 3 பேர்ல தான் 30 பேர் ஆரம்பிக்கிறாங்க. அந்த 30 பேர்ல தான் 3000 பேர் ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3000 பேர்ல தான் 3 லட்சம் பேர் ஆரம்பிக்கிறாங்கன்றத நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க மறந்துடக்கூடாது. சோ ஏதோ ஒன்றிலே நீங்க அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்தானத்தை நீங்க மறந்துடுவீங்க. நீங்க யார் அப்படின்றத நீங்க மறந்துடுவீங்க. நீங்க யார், எங்க இருக்க வேண்டிய ஆளு, எந்த இடத்துல நிக்க வேண்டிய ஆள் அப்படின்றத நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களை கொண்டு பெரிய விஷயத்தை செய்ய முடியாது. நீங்க பெரிய டார்கெட்டை அடைய முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க அடைய முடியாது. நான் யாருன்னா எனக்கு தெரியல அப்படின்னா என்ன நம்பி ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? முதல்ல நான் முக்கியமானவன் என்று எனக்கு தெரியணும். நான் ஒரு சாதாரணமான நபர் இல்லைன்னு எனக்கு தெரியணும். எல்லார மாதிரி நான் பேச முடியாதுன்றது எனக்கு தெரியணும். எல்லார மாதிரி சிரிக்க முடியாதுன்றது எனக்கு தெரியணும். என் ஸ்தானத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னா நாம் உயர்வான இடங்களில் இருக்க முடியாது. அதனால உங்க ஸ்தானத்தை ஒரு காலம் விட்டு கொடுத்துறாதீங்க, ஒரு காலம் இழந்துடாதீங்க. அது உங்களுக்கு தேவை. நம்பர் 2, ரெண்டாவது, இந்த அம்னோனுடைய வாழ்க்கையில இந்த ஒரே ஒரு அடிமைத்தனம், இந்த ஒண்ணு அவன் அடுத்த லெவல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அவனுடைய ஸ்தானத்தை, அவன் ஒரு ராஜகுமாரன் என்கிறதை அவனுக்கு மறக்க பண்ணிருச்சு. நம்பர் 2, ரெண்டாவது, நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதை தெரியும், எடுத்துக்கொள்ளுங்க, எடுங்க. 13ஆம் அதிகாரத்தில் அந்த 1வது வசனத்தில் அந்த வாசிக்கலாம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவன் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு அவன் வியாதிப்பட்டான். யார் மேல ஏக்கம் கொண்டானமா? பக்கத்து வீட்டில் உள்ள பொண்ணு மேல ஏக்கம் கொண்டா கூட பரவாயில்ல. காலேஜில் படிக்கிற பொண்ணு மேல ஏக்கம் கொண்டா கூட பரவாயில்ல. இல்லைன்னா அடுத்த தெருவில் இருக்கிற பொண்ணு மேல ஏக்கம் கொண்டா கூட பரவாயில்ல. சரி, ஒரு விதத்தில் முடிஞ்ச. ஆனா இவன் யார் மேல ஏக்கம் கொள்றாராமா? சே, என்னடா உனக்கு புத்தி இருக்கடா, எனக்கு புத்தி மழுங்கி போச்சா? நீங்களே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இவனுடைய புத்தி, அதான் அவனுடைய சுய அறிவு, சுய ஞானத்தையும் அவன் வித்துட்டான். அவன் ஞானம் பேதையா மாறிடுச்சு. அவன் ஒரு பேதையான ஒரு வாலிபனா மாறிட்டான். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான வாலிபன் யார் அப்படின்னு கேட்டா பேதையான வாலிபன் தான். அதான் நீங்க நீதிமொழிகளில் வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா சொல்லும், பேதையான ஒரு வாலிபன் அப்படின்னு சொல்லி. அந்த பேதையான வாலிபனுடைய முடிவை நீங்க வேதத்துல வாசிக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு குருவி தன் பிராணனை அறியாமல் தனக்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணில் அகப்படுகிறது போல அவன் அகப்பட்டான் அப்படின்னு சொல்லும். அவன் அவ்வளவுதான், ஒரு ஆடு அடிக்கப்பட போகிறது போல அவள் பின்னே அவன் சென்றான். அவனுடைய ஸ்டார்டிங்க பாத்தீங்க அப்படின்னா அவனை என்ன சொல்லும் அப்படின்னா பேதையான வாலிபன் என்று சொல்லும். இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வாலிபர்கள் என்னன்னா ஞானம் இல்லாத வாலிபர்கள். இவனுடைய ஞானத்தை எங்க இழந்தான் அப்படின்னா ஒரே ஒரு அடிமைத்தனம், அவனுடைய சுய இச்சை, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த அடக்க முடியாத இச்சை என்ற அந்த ஒன்னே ஒண்ணு அவனை என்ன ஆக்கிருச்சு அப்படின்னா அவனை பேதையா மாத்திருச்சு, ஞானம் இல்லாத பையனா மாறிடுச்சு. அத ஆண்டவர் சொல்றாரு, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்து புத்தியை சம்பாதித்துக்கொள். ஆண்டவர் ஞானத்தை குறித்து அடிக்கடி பண்ணிட்டே இருக்கிறாரு. ஞானம் இல்லாதவன் சம்பாதிக்க முடியாது, ஞானம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது, ஞானம் இல்லாம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஞானம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது, ஞானம் இல்லாம பிரசங்கம் பண்ண, ஞானம் இல்லாம எதையுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஞானம் அவசியம். ஆனா நீங்க ஏதோ ஒன்றிலே அடிமையா இருப்பீர்களே, ஆனால் அந்த ஒரே ஒரு பாவம், அந்த ஒரு பாவம் உங்களை யாரா மாற்றிடும் அப்படின்னா பேதையா, அறிவற்றவர்களா மாற்றிடும், அறிவற்றவர்களா மாற்றிடும். ஸோ அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, அது ஒண்ணுன்னு நினைச்சாதப்பா, அது ஒண்ணுன்னு நினைச்சிடாத. அந்த ஒன்னின் நிமித்தம் நீ பேதை ஆகிறதற்குள்ள, அறிவற்றவன் ஆகிறதற்குள்ள, உன்னுடைய சுய ஞானம் போகிறதற்குள்ள, சரி நமக்கு பார்க்கும் போதே வெக்கமா தெரியல, நம்ம பார்த்தா கூட அவனை அடிச்சிடும். அம்னோனை பார்த்தா நமக்கு கூட கோவம் வந்துடும். ஏன்டா கிறுக்கு பையில இப்படி பண்ணிட்டு இருக்கிற, உன் புத்தி எங்கடா வச்சுட்டு இருக்கிற, நீ எல்லாம் நல்ல புத்தி உள்ளவனோட, போய் ஒரு சகோதரி மேல இச்சை உனக்கு வருதுடா, உனக்கு என்னடா அறிவு எங்கடா போச்சு, நம்ம கேட்க மாட்டோம். அந்த அறிவு கூட அவனுக்கு இல்ல பாருங்களேன். அந்த பாவம் அவன் அந்த லெவல்ல கொண்டு போய் விட்டுருச்சு. பிரதர், மக உன்னை பார்த்து நிறைய பேர் இப்படித்தான் கை நீட்டி சொல்லுவாங்க, ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா, உனக்கு லெவல் இருக்காடா, சுய புத்தியோட தாண்டா நடக்கிறியா, சுய புத்தி உனக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு உன்னை பார்த்து ஒரு நாள் கேட்கிற காலம் வர்றதுக்குள்ள நீ அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துரு. நீ எதுல அடிமையா இருக்கிறியோ, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனம் உன்னை எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, கை நீட்டி உனக்கு அறிவு இருக்காடா,
அறிவு இருக்காடா, ஞானம் இருக்காடா, ஏம்மா உனக்கு ஞானம் இருக்காமா, அறிவு இருக்கா உனக்கு? போயும் 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 இந்த வார்த்தையை உன்னை பார்த்து நிறைய பேர் பேசுறதுக்குள்ள, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, நான் யாருக்கும் அடிமையானவன் அல்ல, நான் யாருக்கும் அடிமையானவள் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு 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 விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்றேனே, உங்களுக்கு மறைச்சு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, நீங்க வாலிபர்கள் தான். ஒரு நபர் வந்து அதிகமாக வந்து இந்த அதிகமான ஆபாச படங்களை வந்து அவர் பார்த்துட்டே இருந்திருக்கிறார். நிறைய ஆபாச படங்களை பார்த்து 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 கடைசியில் வந்து அந்த ஆபாச படத்தை வந்து அவர் சீடியா வாங்குறதற்காக, அதை ஒரிஜினலாக வாங்குறதற்காக அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். அப்போ வாங்குறதுக்காக முயற்சி எடுத்து அந்த ஏஜெண்டை பார்த்து அவர் பேசி அந்த வாங்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை வித்தியாச விதமாக மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, எப்பா இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி வாங்குறது பரவாயில்ல, நீ விற்கவும் செய்யலாம், நீ எங்களுக்கு விற்கலாம் நிறைய அப்படின்னு சொல்லி அவரை தவறாக கைட் பண்ணி அவரிடத்திலிருந்து ஆபாச படங்களை விலக்கி வாங்கி அவருடைய குடும்பத்தில் இருக்கிற படங்களை விலக்கி வாங்கி இவங்க டெலிகாஸ்ட் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையில் கண்டுபிடிக்கப்பட்டு மாட்டி. ஸோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நான் சந்தித்தேன். உண்மையிலே சின்ன குட்டி பையன், அவங்களுடைய பையன் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், அவங்க அப்பாவை பார்த்து காரி மூஞ்சில துப்பி, நீ அப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா, அறிவை எங்கடா நீ அடமானம் வச்ச, அறிவில்லை, எங்கடா அறிவு போச்சு? ஒரு சின்ன அடிமைத்தனம் அவர் எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா, ஒரு பேதையா, ஒண்ணுமே தெரியல. எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு. நிறைய வாலிபர்களை இன்னைக்கு பார்க்கும்போது நான் பல ஆயிரக்கணக்கான வாலிபர்களை சந்திக்கிறேன். ஆனா அந்த வாலிபர்களுடைய நிறைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் சொல்ற ஸ்டோரியை பார்த்து ஒன்றும் இல்லாமல் நின்று இருக்கும்போது அவன் என்னன்னா, அவன் எவ்வளவு ஞான குறைவா நடந்திருக்கிறான், சுய அறிவு அவனுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. காரணம் என்னன்னா வேற எதுவுமே இல்லை, அந்த அடிமைத்தானம் அவனுடைய ஞானத்தை வந்து, மகா உன்னை ரொம்ப பாரத்தோட உன்கிட்ட நான் ஜெபிக்கிறேன், உனக்காக நான் உன்கிட்ட சொல்றேன், ப்ளீஸ் நீ அடிமை ஆயிடாத, நீ ஏதோ ஒன்று உன்னை அடிமைப்படுத்துறதுக்கு விட்டுறாத, அது உன்னை வேற எங்கேயுமே வந்து கை வைக்காது. எங்க கை வச்சோன்னு தெரியுமா? அதான் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, நிறைய பேர் மண்டையில மசாலா இல்லைன்னு சொல்றாங்கல்ல. ஃபர்ஸ்ட் உன் ஞானத்துல கையை வச்சிருப்பா. உன் ஞானத்துல மட்டும் ஞானம் மட்டும் உன்னை விட்டு போயிருச்சு அப்படின்னா இந்த இனி இருக்கிற இந்த உலகத்துல உன்னால வெற்றியா வாழவே முடியாது. அதான் ஆண்டவரிடத்துல காலையில எந்திரிச்ச உடனே ஞானத்தை கேட்கணும். எனக்கு ஞானம் கொடுங்கப்பா, என்ன ஞானத்தினால நிரப்புங்கப்பா. பாருங்க, ஒண்ணுமே இல்லாம இருந்த சின்ன பையனான அந்த சாலமோன் பெரிய கோடீஸ்வரனாய் மாறினது வேற எதுவுமே இல்லைங்க, அவனுடைய ஞானம் தாங்க அவனை கோடீஸ்வரனா மாத்திருச்சு. அதனால ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம். ஸோ நம்பர் 2, நீங்க ஏதோ ஒரே ஒரு அடிமைத்தனம் உங்க வாழ்க்கையில உங்க சுய புத்தியை உங்களிடத்துல இருந்து எடுத்து போடும். இதுதான் அம்னோனுக்கு நடந்தது. நம்பர் 3, மூன்றாவதாக, உங்களுக்கு கவனமா நீங்க கேட்குறீங்கன்னு நம்புறேன், கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். இது மிக முக்கியமான சப்ஜெக்ட், நீங்க ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும். நம்பர் 3, மூன்றாவதாக, இந்த ஒரு அடிமைத்தனம் அவனை எங்க கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த 2வது வசனத்தை திரும்ப நம்ம வாசிக்கும் போது, தன் சகோதரி ஆகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். தன் சகோதரி ஆகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். சோ ஒரு வாலிபனை பொறுத்த அளவுல, வாலிபர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பெருசா ஒன்றும் வியாதி, ஏதோ ஒரு சில இடங்கள்ல வந்து நிறைய வாலிபர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, வியாதியா இருக்கிறாங்க, அது நமக்கு தெரியும். நம்ம வியாதியா இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்கிறது, அவன் பலவான் கையில இருக்கிற அம்புக்கு ஒப்பா இருக்கிறான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய பெரிய தலைவர்களும் யாரை விரும்புறாங்க அப்படின்னா வாலிபர்களை தான் விரும்புறாங்க. ஏன் அப்படின்னா, வாலிபர்கள் என்று சொன்னாலே மிகப்பெரிய பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி அர்த்தம். ஒரு 100 பெரியவங்களை நிறுத்துறதை விட 100 வாலிபர்களை நிறுத்தினா அது ஒரு மிகப்பெரிய வெயிட்டா இருக்கு. இந்த சர்ச்சிலே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா, ஒரு 100 பேர் அப்படி நின்று இருக்காங்க அப்படின்றத விட ஒரு 100 வாலிபர்கள் வந்து அப்படியே பின்னாடி நின்று இருந்தாங்க அப்படின்னா, அப்படியே பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு சலனம் கொடுக்கும். டேய் எல்லாம் பசங்கடா, எல்லாம் வாலிப பசங்கடா, அவனுக்கு கண்ணு முன்னு தெரியாம பண்ணுவான்டா, அவன் எல்லாம் பயங்கரமான பலசாலிடா, அவன் அடிச்சான்னா அவ்வளவுதான் நிக்க முடியாது, அப்படி அந்த மாதிரி பலசாலிகள். அவ்வளவு சீக்கிரமா வந்து வாலிபர்களுக்கு வந்து வியாதி எல்லாம் வராது.
அவங்க உடம்பு அந்த மாதிரி அப்படி ஒரு வேளை வியாதி வருது அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்து வம்சமா அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி வாலிபர்கள் ஏன் வியாதிப்படுறாங்க அப்படின்னா அவர்களுடைய வியாதி சரீரத்தினாலே வந்த வியாதி அல்ல, அவர்களுடைய அடிமைத்தனத்தினாலே வந்த வியாதி. அடிமைத்தனத்தினால வந்த வியாதி. அடிமைத்தனம் ஒரு விஷயத்திற்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, இவன் ராஜகுமாரன், இவனுக்கு இல்லாத சாப்பாடெல்லாம் எதுவும் இல்லை, இவனுக்கு எத்தனையோ சாப்பாடுகள் கிடைக்கும், இவனுக்கு இவனுடைய உடம்பு புஷ்டி ஆகிறதற்கு அவனுக்கு என்ன வேணாலும் அவனுக்கு கிடைக்கும். ஆனா இவன் சரீரத்துல வியாதி. அப்பா உங்க அப்பா பலசாலியா இருக்கிறாருப்பா, உன் சகோதரர்கள் எல்லாரும் பலசாலியா இருக்கிறாங்கப்பா, நீ மட்டும் ஏன்பா சிக்காயிட்ட, நீ மட்டும் ஏன்பா வியாதி ஆயிட்ட? வேற ஒண்ணுமே இல்லைங்க, ஒரே ஒரு விஷயத்தினுடைய அடிமைத்தனம் அவனை வியாதியில படுக்க வச்சிருச்சு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல வியாதியா படுத்திருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உனக்கு அடிக்கடி வியாதி, அடிக்கடி நீ வியாதி ஆகிற. நீ நார்மலா இருக்கும்போது உனக்கு வியாதி இல்லை, ஏன் அடிக்கடி உனக்கு வியாதி வருது அப்படின்னா நீ ஏதோ ஒண்ணுல சிக்கிட்டு இருக்க, ஏதோ ஒன்று உன்னை அடிமைப்படுத்துகிறது, அடிமைப்படுத்துகிறது. அதான் அடிமையானவங்க என்ன வியாதி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த அடிமையானவங்க நைட் ஃபுல்லா விழிச்சிருப்பாங்க. அந்த அடிமைத்தனம் அவங்களை முடிச்சிருக்க வைக்கும். 2 நாள் 3 நாள் இருந்து அவங்க சரீரம் நிறைய நேரத்துல தங்களுடைய செட்டப்பை விட்டு மாறி நிறைய பேருக்கு விதவிதமான வியாதி. இப்போ சிலருக்கு இருக்கிற அந்த வியாதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ ஆகி அவர்களை வியாதி உள்ளவர்களாகவே மாற்றி விடுகிறது. உங்க வியாதி உங்க சரீரத்திலிருந்து கடந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துருங்க, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி காணாம போயிடும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குது, எனக்கு ரொம்ப அசதியா இருக்குது. இந்த அசதி எல்லாம் உங்களுக்கு ஏமா வருது? ஏன்பா உங்களுக்கு இந்த அசதி வருது? ஏன் இந்த சோர்வு வருது? ஒரு வாலிபன் வந்து சோர்வா படுத்திருக்க முடியுமா? உங்களுக்கு ஏன் இந்த அடிக்கடி அந்த தலைவலி வருது? உங்களுக்கு எதனால அந்த பிரச்சனை வருது? நான் சொல்றேன், மோஸ்ட்லி 90% வாலிபர்களுக்கு வியாதி எதனால வருது அப்படின்னா அடிமைத்தனத்தில் தாங்க வருது. இந்த ராஜகுமாரன் வியாதியா இருக்க வேண்டியவன் இல்லை, வியாதியா படுத்திருக்க வேண்டியவன் இல்லை, அந்த வியாதி படுக்க வச்சிருச்சு அவனை, ஒரு அடிமைத்தனம். நம்பர் 4, நாலாவதாக நீங்க அதே 2வது வசனத்தை வாசி பார்த்தீங்க அப்படின்னா பின்னணி பக்கத்துல வாசிக்கலாம். 2வது வசனம், தன் சகோதரனியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான், அவள் கன்னிய ஸ்திரீயா இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அவனுக்கு வருத்தமாய் கண்டது. உள்ளுக்குள்ள இச்சை அவனுக்கு மேலோங்குது, உள்ளுக்குள்ள டெம்டேஷன்ஸ் வருது, உள்ளுக்குள்ள தப்பு பண்றதற்கு அவனுடைய சரீரம் அவனை வழி நடத்துது, உள்ளுக்குள்ள ஒரு அடிமைத்தனத்துல பண்ண. ஆனா அவனுடைய மனசு என்ன பண்ணுது அப்படின்னா வாதிக்குது. ஐயோ, அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அவனுக்கு வருத்தமாய் கண்டது, மனசு வாதிக்குது. நிறைய கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற உண்மையா கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கிற கர்த்தர் தெரிந்து கொண்ட நிறைய வாலிபர்களுக்குள்ள அதிகமா இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்க மனசாட்சி தாங்க அவங்களை பாதிக்குது. பிரதர், நீங்க ஏன் பிரதர் ஊழியம் செய்யல? அப்படி சூழ்நிலை எல்லாம் சரியா இல்லைங்க, அதனால. இல்ல உன் மனசாட்சி ஒண்ணு பாதிக்குதுப்பா. மா, நீ ஏமா ஜெபம் பண்ணல? நீ ஏமா உன் ஃப்ரெண்டு 10 பேர் உன் கூட படிக்கிறாங்களே, இந்த 10 பேருக்கு ஏமா நீ சுவிசேஷம் சொல்லல அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் அவங்க சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு வெளி தோற்றத்துக்கு நீங்க சொன்னாலும், ஆனா இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் ஊழியம் செய்யாம இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் பாடாம இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் ஜெபம் நடத்தாம இருக்கிறதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை, அவங்க மனசாட்சி பாதிக்குதுங்க. அவங்க மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, நீயே யோக்கியம் இல்லடா, நீ என்னத்தை போய் பிரசங்கம் பண்ண போற, நீயே சரியில்லை, நீயே தக்காப்பு கடி. அந்த மனசாட்சி வந்து நீ ஒரு உனக்குள்ளே சத்ரு பேசுற மாதிரி, நீ இப்படி யோக்கியனடா, நீ இப்படி நல்லவன, என்ன இப்படி பேசுற, நீ வாய் திறந்து ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் கேட்பாரா, நீங்க ஆராதனை பண்ணோம்னா கர்த்தர் கேட்பாரா? இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் சர்ச்சில் ஆராதிக்கிறது இல்ல, நிறைய பேர் கை தட்டுறது இல்ல, நிறைய பேர் அல்லேலூயா சொல்றது இல்ல, நிறைய பேர் ஊழியம் செய்யறது இல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வேற எதுவும் இல்ல, மனசாட்சியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு அடிமைத்தனம் ஆண்டவருடைய சமூகத்துல அப்பா பிதாவே அப்படின்னு உங்களை கூப்பிடுறதற்கு தடுக்குது. அது உங்களை தடுக்குது. என்ன பண்ணுது அப்படின்னா அது உன் மனசாட்சியை பாதிக்குது. நீ போய் நின்று ஆராதிக்கணும்னு நினைக்கிற, ஆனா உன் மனசாட்சி நீ நல்லவன் இல்லடா, நீ நல்லவன் இல்லடா, நீ நல்லவன் இல்லடா. வெளியே வந்துருங்க, அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்துருங்க, அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்துருங்க. இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுது, தன் தகப்பனாரை விட்டு பணத்தை எல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். அவனுக்கு அந்த பணம் குறைவுபட தொடங்கிச்சுன்ற உடனே அவனுக்கு அப்பா வீடு ஞாபகம் வருது. ஐயோ, எங்க அப்பாட்ட இருந்திருந்தா இவ்வளவு பணம் போயிருக்காதே அப்படி ஞாபகம் வந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கு பாருங்களேன், அந்த மனசாட்சி வாதிக்குது. ஏன்ப்பா அப்பா விட்டு எல்லாத்தையும் குடிச்சிட்டு வந்துட்டல, என்னத்தடா பண்ண போற, என்ன செய்ய போற? அந்த மனசாட்சி வாதிக்கிறதுனால வேதம் சொல்லுது,
அந்த பன்றிக்கு கொடுக்கிற தவிட்டுனாலே தன்னுடைய வயிறை நிரப்புற அந்த அந்த சூழ்நிலை வர்ற வரைக்கும் அவன் அப்பாட்ட போகவே இல்லைங்க. எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அவன் நில் பேலன்ஸ் செத்துட்டான். இனி இதுக்கு மேல அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். எங்க அப்பாட்ட நான் திரும்பவும் போவேன். அவன் அவன் வந்து பிள்ளையா வரல அவங்க அப்பாட்ட. எங்க அப்பா வேலைக்காரனை வச்சிருந்தா கூட அது கூட பெரிய விஷயம் தானே. அவங்களுக்கு எவ்வளவு நல்ல சாப்பாடு இருக்குது, எனக்கு இல்லையே. அந்த மனசாட்சி அவன் அவங்க அப்பாட்ட வர விடாம தடை பண்ணுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு உங்க மனசாட்சி ஆண்டவரிடத்துல வர விடாமபடி உங்களை தடுக்கலாம். என் மனசாட்சி எனக்கு குத்துது பாஸ்டர், என்னால ஆண்டவர்கிட்ட வரவே முடியல, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. நான் வந்து கத்தர் ஏத்துக்குவாரா, கத்தர் என்ன ஏற்றுக்குவாரா, கத்தர் என்ன விரும்புவாரா, நான் ஆண்டவரை திரும்ப அன்பு சம்பாதிக்க முடியுமா? நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவரிடத்துல வந்துருங்க. நான் அடிமை இல்லப்பா, நான் அடிமையாக மாட்டேன்ப்பா, நான் அடிமையாகட்டேன். கவனிங்க, அடிமையாகாதீங்க, அடிமையாகாதீங்க. உங்க மனசு வாதிக்கும், உங்க மனசு வாதிக்கும். ஸோ அடுத்து நம்பர் 5 நீங்க வாசிக்கும் போது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அம்னோனுக்கு தாவீதுனுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அந்த யோனதாப் பைபிள் சொல்லுது, அந்த அந்த அம்னோனுக்கு இருந்த அந்த சிநேகிதன் வந்து யோனதாப் வந்து மகா தந்திரவாதி. ஆனா மகா தந்திரவாதி என்கிறது வந்து நமக்கே தெரியுது. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் ஒருத்தர் இருக்கான்னு வைங்களேன், ஒரு கவுன்சிலிங் அவனுக்கு தேவை. நீங்க என்ன பிரதர் சொல்லுவீங்க, இல்லை நீங்க என்ன சிஸ்டர் சொல்லுவீங்க? ஒரு பையன் மேல ஒரு பொண்ணு வந்து பயங்கர அஃபெக்ஷனா இருக்குது, அது ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்ற வைங்களேன். உங்க ஒருத்தன் ஒரு பொண்ணு மேல பயங்கர அஃபெக்ஷனா இருக்கிறான், நீ என்ன சொல்லுவீங்க? போய் அவன் பைத்தியம் ஆயிட்டான், அவன் வியாதியா படுத்து கிடக்கிறான். அவன் பொசிஷன் எங்கேயோ அவன் எங்கேயோ இருக்க வேண்டிய, அவன் ராஜாவுடைய குமாரன், அவன் பெரிய ஆளு, ஆனா ஒன்னும் இல்லாம படுத்துக்கிட்டு இருக்கான். அவனை போய் நம்ம என்ன சொல்லுவோம்? டேய், ஏன்டா இப்படி பைத்தியக்காரன மாதிரி இருக்கிற, தேவையில்லடா, உனக்கு தேவையா, உனக்கு அந்த பொண்ணு வேணுமா? சரி, முறைப்படி பேசலாம், உங்க அம்மா அப்பாவை பற்றி வச்சு பேசலாம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணலாம்டா. நீ ஏன்டா தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கிற, ஷார்ட்கட்டை தேடாதடா, சும்மா தேவையில்லாம அங்கேயும் போதடா அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல சிநேகிதர்களா இருந்தா, கரெக்டான சிநேகிதர்களா இருந்தா அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா? எப்படி சொல்றான் பாத்தீங்களா? ஏய், ஒரே ஒரு வழி இருக்குடா, நீ எதுக்குடா இந்த மாதிரி வியாதி படுத்து கிடக்குற, நீ விட்டு, நான் ஒரு பக்கா பிளான் ஒன்று சொல்றேன், அனுபவிச்சுட்டேன்னா வெளியே சரி தெரிஞ்சிடும் அப்படின்னு. ஆனா தன்னுடைய சிநேகிதன் தனக்கு ஆலோசனை கொடுக்கிற நபர் யார், அவன் நல்லவனா கெட்டவனா என்கிற அறிவு கூட அவனுக்கு போயிடுச்சுங்க. நீ அடிமை ஆயிட்டேன்னா உனக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறவன் நல்லவனா கெட்டவனா என்கிற அறிவு கூட உனக்கு இருக்கக்கூடாது. உனக்கு வழி நடத்துதல் என்கிறது மிக அவசியமான ஒன்று. தானா யாருமே இந்த உலகத்துல நடக்க முடியாது. யாரோ ஒருத்தருக்கு ஆலோசனை எல்லாருக்குமே தேவைப்படும், வழி நடத்துதல் எல்லாருக்குமே தேவைப்படும். அதுவும் வாழ்க்கையில இருக்கிற சில முக்கியமான காலகட்டத்தில் உங்களுக்கு வழி நடத்துதல் அவசியம். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு விரோதமா பேசுறது பிசாசா ஆண்டவரான்றதுக்கு நீ ஐடென்டிஃபை பண்ணணும்னா கூட, நீ அடிமைத்தனத்தில் உட்கார்ந்து இருந்த அப்படின்னா பிசாசு உங்ககிட்ட டைரக்டா உங்ககிட்ட பேசும்போது நீ அதை அழகா நம்பிடுவ. சுய புத்தியில இல்ல நீங்க உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க அந்த சிச்சுவேஷன்ல யாராவது உங்களுக்கு இப்படி வந்து ஒரு ஐடியா கொடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? போடா கிறுக்கு பையல, நீ வேறடா, நானே பெரிய பிரச்சனையில் உட்காந்துருக்கிறேன், அது கடையில் வந்து கொடுக்குற சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க, நீங்களும் அப்படின்னா கை தட்டி சரிடா அப்படி சொல்லுவீங்களோ? சொல்ல மாட்டீங்க தானே? நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா டேய், இவன் தப்பா ஆலோசனை கொடுக்குறாடா, இவன் தரியா ஆலோசனை கொடுக்கலடா அப்படின்னு. மகன் இப்ப தெரியாது உங்களுடைய வாழ்க்கையில, நான் சொல்றது இப்போ உனக்கு புரியாது. ஆனா நீ அடிமைத்தனத்துல சிக்கி இருப்பாயானால், ஏதோ ஒரு பொண்ணு, ஏதோ ஒரு பையன் எக்ஸெட்ரா ஏதோ ஒண்ணுல நீ அடிமையா இருப்பாயானால், சில நேரத்துல உங்ககிட்ட கெட்டவங்க வந்து உன்னை கெட்ட வழியில நடத்தினா கூட நீ என்ன பண்ணுவ தெரியுமா? ரெடின்னு. அவங்க நல்லதுக்கு சொல்றாங்களா கெட்டதுக்கு சொல்றாங்கன்ற அறிவு உன்னை விட்டு அகன்று போய்விடும். எத்தனையோ குடிகாரங்களை நான் பார்த்துருக்கிறேன். இந்த குடிகாரனுடைய குடும்பம் கடைசியில் வந்துருச்சு. அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, பாஸ்டர் அவர் எங்களுக்கு வேணாம் பாஸ்டர், அவர் ரொம்ப மாறிட்டார். என்ன அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சம்பாதிச்ச பணத்துக்கு குடிச்சாரு, அதுக்கப்புறம் சொத்தை வித்த குடிச்சாரு, அப்புறம் எங்க பிள்ளைகளுடைய கழுத்துல இந்த நகையெல்லாம் எடுத்து வித்து குடிச்சாரு. இப்ப என்னத்தை வித்து குடிக்கிறாருன்னா, வீட்டுல இருக்கிற சட்டி பாத்திரத்தை எனக்கே தெரியாம எடுத்து கொண்டு போய் குடிக்கிறாரு. அந்த நபரை கூப்பிட்டு, ஏன் பிரதர் உங்களுக்கு அறிவில்லை,
வீட்டுல இத்தனை பொருளை நஷ்டப்படுத்திட்டீங்க, வீட்டுல இருக்கிற சட்டி பானையுமா வித்தா ஒரு கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு கூட அவங்கள விடலையே அப்படின்னும் போது, இல்ல பாஸ்டர் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னா, டேய் இன்னைக்கு குடிக்கிறதுக்கு பணம் இல்லை, அலுமினிய சட்டி ஏதாவது வீட்டில் இருந்தா எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னா, அதனால எடுத்துட்டு போய் 2 பேரும் அலுமினிய சட்டியை இறக்கி போட்டு குடிச்சோம் அப்படின்றாரு. அடிமைத்தனம், அடிக்ஷன். ஒரு காரியத்திற்கு நீங்க அடிமை ஆவீர்களே, ஆனால் உங்களை சில நேரத்தில் பிசாசு உங்களுக்கு ஆலோசனை சொல்றது கூட உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாம போயிரும் பிரதர், மகா, ஐடென்டிஃபை பண்ண தெரியாம போயிரும். இந்த உலகத்துல மிக தேவையான ஒன்று என்னன்னா, நம்மகிட்ட வந்து பேசுறவங்க, நம்மளை வழி நடத்துறவங்க நம்மளை சரியா வழி நடத்துறாங்களா என்கிற அந்த பகுத்தறிவு நமக்கு தேவை. ஹலோ ஹலோ, புரியுதா புரியுதா இல்லையா? ஒருத்தன் வந்தான், கல்யாணம் ஆயிட்டு ஒரு 10 நாளைக்குள்ள வந்தான், 22 வயசு தான் அவனுக்கு. என்னடா பிரச்சனை, கல்யாணம் பண்ணிட்ட ஃபாதர் அப்படின்ட்டு ஒரு பொண்ணை கூட்டு வந்தா. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்குது. கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு, என்ன என்ன இப்ப ஏன் இவ்வளவு அவசரப்பட்டப்பா, எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்ட அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, டேய் இது நல்ல நாள்டா, இப்பவே முடிச்சுக்கலாம், இல்லன்னா அவங்க அம்மா அப்பா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அப்ப நீ எங்கடா போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால இவங்க எல்லாரும் வேற ஊர்ல இருந்து ஒன்னா கூடி வந்துட்டாங்களா, சரி ஒரு ஃபங்க்ஷனா கொண்டாடலாம்னு சொல்றதுக்காக அன்னைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்து கோயில்ல போய் தாலியை கட்டிட்டு, தாலியை கட்டினோன்னா இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணுக்கு கழுத்துல இருக்கிற நகையை கலட்டி கொண்டு போய் வித்து அந்த அதுக்கு சாப்பாடு ஆக்கி எல்லாருக்கும் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு, அவன் ஒரு வீடு 1500 ரூபாய் வீடு வாடகைக்கு எடுத்து அவனை குடி வச்சுட்டு இவங்க எல்லாம் டாட்டா காமிச்சு போயிட்டாங்க. 2 மாசம் தாண்டி அவன் சொல்றான், தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன் சார், எனக்கு இந்த குடும்பத்தை நடத்தவே முடியல அப்படின்னு. இவனும் எல்லாரும் அன்னைக்கு வந்து என்ன உசுப்பேத்தனானுவான், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போதும், கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் தனியா இருந்தா கூட ஒரே ஆளா சமாளிச்சுக்குவேன் பிரதர். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் இருக்கிறோம், இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு அழுதுட்டு வந்து கேட்டிருக்கேன். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? தவறா வழி நடத்திட்டாங்களா? அதான் நிறைய பேர் உசுப்பேத்துறதுக்கு தான் ஆள் இருக்காங்களே உங்க கூடயே நிறைய பேர். நீ லவ் பண்ண சாமி, நீ லவ் பண்ற, கட்டலாம், நம்ம கட்டலாம், நீ பெரிய இடத்த பிடிச்சிருக்க கட்டலாம், நீ சின்ன இடத்த பிடிச்ச கட்டலாம், நீ வந்து அழகான பொண்ணை பிடிச்சிருக்க கட்டலாம், நீ அழகான பையனை பிடிச்சிருக்கிற கட்டலாம். இன்னைக்கு இருக்கு, டேய் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிற நான் ஒரு லவ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்றேன், ஏதாவது இதுல அடிமையா இருக்கேன்னு சொன்ன உடனே பார்த்து அப்படியே ஓங்கி ஒன்று கொடுத்துட்டேன்னா, வாய் குசாம சொல்ற பாரு அப்படின்னு திட்டுறாங்களா? சொல்லுங்க, மாப்பிள்ள நல்ல பொண்ணு பிடிச்சிட்டா, நீ எப்பறம் அப்படி வெயிட்டா பிடிச்சிட்ட? உங்களை பார்த்து கேட்பாங்க, என்னப்பா பிடிச்சாலும் பிடிச்ச சரியான ஆள் தானே பிடிச்சிருக்கிற இன்னைக்கு அப்படி சொல்றது. ஆனா அதை கேட்டுட்டு நிறைய பேருக்கு உள்ள குளிருது பாருங்க, அப்படியே மகிழ்ச்சினால பொங்குது. என்னமோ நம்ம காணாததை கண்டுபிடிச்சிட்டோம்டா, பக்காவா செலக்ட் பண்ணிட்டோம்டா நம்ம, இது மாதிரி இன்னொன்று செலக்ட் பண்ண முடியாதுன்ற இவனுக்கு அப்படியே உச்சி குளிருது, நம்ம நல்லதான் செலக்ட். ஆடா பாவி, என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? அதான் அந்த நல்லவன், தனக்கு ஆலோசனை கொடுக்கிறவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற அறிவு கூட போச்சு. எதனால போச்சு அப்படின்னா, அடிமைத்தனம் உங்களை அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும், அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். பாருங்க, இந்த இடத்துல எல்லாம், இந்த ரோட்ல எல்லாம் சண்டை போடுற 10 பசங்களை பாத்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா எதுல இருப்பானோன்னா, ஃபுல்லா மப்புல இருப்பானோ. மப்புல இருந்தா அப்படின்னா அவன் பேசுறது என்னன்னு தெரியாது. மப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்பான். பாருங்களா, சார் தெரியாம சொல்லிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். மப்பு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உற்சாகப்படுத்தி